ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும் இசையா. இயேசுவே, முதல் பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். எங்களை ரட்சித்து எங்களை தெரிந்து கொள்ளும் உமது சீடர்களாக, உமது பணிக்காக, உமது நற்செய்தியை போதிக்கின்ற ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களாக, புதுநிலை பணியாளர்களாக, சிறுவர்களாக, இளைஞர்களாக, யுவதிகளாக, நல்ல பெற்றோர்களாக எங்களை மாற்றியருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ மனப்பான்மையுடன் கிறிஸ்தவ குடும்பங்களை, கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டியெழுப்ப என்னை மாற்றியருளும் இசையா. நானாகவே வருகின்றேன். என்னுடைய வாழ்வு ஒழுங்கீனமுற்றதாக இருக்கின்றது. நான் என்னுடைய வாழ்விலே நீதியை தவறி இருக்கின்றேன், விசுவாசமற்றவனாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்வை சுற்றமே மாற்றிவிடும். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, தாவீதின் குமாரனே என்று கூறி அழைத்த அந்த குருடனுக்கு பார்வை அளிக்கிறேன் என்று ஆன்மீக குருடனாக இருக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கியவர்கள் நாங்கள் தானியலை போல நேசிக்கவில்லை, உண்மை அன்பு செய்ய முடியாதவர்களாக தவறுகின்றோம். ஆண்டவரே,
அனைவரும் எழுந்து உரை வார்த்தைக்கு செய்வார். ஆண்டவரோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 வசனங்கள் 14 தொடக்கம் 23 வரை. நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படமும் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறை ஆட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான் என்றார். இது மாணவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. என் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே நெருக்கமாக வாழ்கிற என் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய நாளிலே இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். என் அருமையானவர்களே, கடந்த 19 நாட்களாக மகாநாடுக்கத்தில் ஈடுபட்டு இன்று உச்சக்கட்ட நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். என் அருமையானவர்களே, இவ்வளவு நாளாக பேசி வந்த கடவுள் கடைசியாக இன்றும் உங்களோடு பேசியிருக்கிறார்.
இன்று ஆர்வத்தோடு, மிகவும் வாஞ்சியோடு, மிகவும் ஆசையோடு இந்த இறைவார்த்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே ஆசையோடு வந்திருக்கிற உங்களை கடவுள் வெறுங்கையராக வெளியே அனுப்ப மாட்டார். மாறாக நிறைந்த செய்தியோடு, நிறைந்த ஆசீர்வாதத்தோடு உங்களை இன்று வீட்டுக்கு அனுப்ப இருக்கிறார். ஆகவே நம் ஆண்டவர் இன்றைய நாளிலே என்ன செய்தியை எங்களுக்கு சொல்ல விளைகிறார் என்பது பற்றி அறிய கருத்தோடு கவனத்தோடு மறையுரைக்கு செய்யப்படுகிறார். என் அருமையானவர்களே, இன்று நம் முன்பாக ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். நம் ஆண்டவர் நற்கருணை நாதர் என்கிற உருவிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆனால் இன்று பலருக்கு இங்கு உண்மையாகவே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரா அல்லது அவர் இல்லையா என்பது பற்றி பல கேள்விக்கணைகள் எழும்புகிறது. என் அருமையானவர்களே, இந்த கேள்விக்கணைகள் எழும்பியபடியால் தான் 16ஆம் நூற்றாண்டிலே திருநங்கை என்று சொல்லி அழைக்கப்படுகிற திருச்சங்கத்திலே மிக வெளிப்படையாகவே திருச்சபை அறிவித்தது, அதாவது ஆண்டவர் வசைகள் செவன் சொல்வதன் ஊடாக கோதுமை அப்பத்திலிருந்து திராட்சை ரசத்திலிருந்து உண்மையாக ஒரு மாற்றம் பெற்று உண்மையான தேவனாக உயிருள்ள கடவுளாக எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக அவர் வருகிறார் என்று சொல்லி 16ஆம் நூற்றாண்டிலே மிக தெளிவாக திருச்சபை கோடி காட்டியது. என் அருமையானவர்களே, அப்படி இருந்தும் எங்களுக்குள்ளே பல அவநம்பிக்கைகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் எங்களுக்குள்ளே பல கேள்விக்கணைகள் இருக்கிறது. எங்களுக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது, எங்களுக்கு வேதனைகள் வருகிற பொழுது, எங்களுக்கு துன்பங்கள் வருகிற பொழுது, ஆண்டவரை நோக்கி வருகிற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தால் ஏன் இவற்றை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி எங்களுக்குள்ளே பல கேள்விக்கணைகள் எழும்புகிறது. என் அருமையானவர்களே, சபையுரிமையாளர் அதிகாரம் 11:5 மிக தெளிவாக சொல்கிறது, காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையும் நீ அறிய இயலாது. அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயலை உன்னால் அறிய முடியாது. ஆக எனக்கு ஏன் இப்படி நடைபெறுகிறது, அவருக்கு ஏன் அப்படி நடைபெறுகிறது என்று சொல்லி எங்களாலே கடவுளுடைய திட்டத்தை இலகுவாக கிரகிக்க முடியாது. சபையுரிமையாளர் அதிகாரம் 8:16 மிக தெளிவாக சொல்கிறது, ஒருவர் அல்லும் பகலும் கண்விழித்திருந்து பார்த்தாலும் கடவுளின் செயலை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த அழகான வார்த்தை எல்லாரும் திரும்ப சொல்லுமா? எல்லாரும் என்ன சொல்லுமா? எல்லாரும் சரி, நான் சொல்ல நீங்க என்ன பின்தொடர்ந்து சொல்லுங்க. சரியா? ஒருவர் அல்லும் பகலும் சொல்லுங்க, கண்விழித்திருந்து பார்த்தாலும் கடவுளின் செயலை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. என் அருமையானவர்களே, நாங்கள் எவ்வளவுதான் விழித்திருந்து செபித்திருந்து பார்த்தாலும் கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய செயற்பாடுகளை மனித கண்களினால் எங்களால் பார்க்க முடியாது. ஆனால் தான் ஞான கண்ணினூடாக, விசுவாச கண்ணினூடாகத்தான் இந்த ஆண்டவர்கள் நாங்கள் பக்தியையும் இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்க முடியும். எபிரேயர் அதிகாரம் 11:6 மிக தெளிவாக சொல்கிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக முடியாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இந்த ஆண்டவருடைய வசனத்தை எல்லாரும் திரும்ப சொல்லுவோமா? எல்லாரும் ரெடியா? எல்லாரும் சரி. நம்பிக்கையினால் அன்றி சொல்லுங்க,